ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படித்ததில் பிடித்ததிலிருந்து ஒரு சிறுகதை துணுக்கு. ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மீது அதிக ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடிவிட்டார். இது ஊரில் அனைவருக்கும் தெரிய வர அன்று முதல் அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது. அவர் வீட்டு பெயரே பூசணி திருடன் வீடு என்று ஆனது. பல தலைமுறைகள் கழித்தும் பெயர் மாறவில்லை. இப்பொழுது அவரது பேரன் வாழ்ந்து வந்தார். அவர் காதுபடவே பலரும் விலாசம் கேட்டு வருபவரிடம் பூசணி திருடன் வீட்டை தாண்டி சென்றால் கோவில் வரும் என்று கூறினர். இதனை கேட்ட பேரன் மிகவும் வருத்தத்துடன், தாத்தா செய்த தவறினால் ஏன் நாம் திருடர் பட்டத்தோடு வாழ வேண்டும்? இதை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் ஞானி ஒருவரிடம் சென்றார். அவர், உன் வீட்டில் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்றார். அவரும் 100 பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தார். ஒரு வாரத்தில் அவர் காதுபட கேட்டார். அந்த தச்சர் வீடு எங்கு உள்ளது என்று ஒருவர் விலாசம் கேட்க, அந்த சோறு போடும் ஐயா வீட்டிலிருந்து 3வது வீடு என்று கூறினார். பூசணி திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார். தவறு செய்து மறைத்தல் அல்ல இது, நல்லதை செய்து தவறு தானாக மறையும் என்பதே கருத்து. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை அப்படிங்கிற பழமொழியோட அர்த்தம் இதுதாங்க. எனக்கும் தெரியாதுங்க, நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.